வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம மசாலா கடலப்பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதில் நல்லா புடச்சி பார்த்து நல்லா சுத்தமாக நல்ல பருப்பாக பொறுக்கி எடுத்த மாதிரி 200 கடலப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் பார்க்கலாம். தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, குறைச்சிக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். இந்த பெருங்காய பொடி போட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம இந்த எண்ணெயில் செய்கிற பலகாரத்துக்கு எல்லாத்துக்குமே பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மிளகாத்தூளை போட்டுக்கலாம். அதில் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தை போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று போல் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் அவங்களுக்கு கலர் கொடுக்கும். இது வந்து நம்ம சாதா தூள் தான் போட்டிருக்கோம், தனி மிளகாத்தூள். இது காரம் கம்மி, 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். போதும், காரம் சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பெரட்டி ஒன்று போல் ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா போய் அந்த கடலைப்பருப்பில் அந்த உப்பெல்லாம் போய் சேரட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மாவு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது முறப்புக்காக. கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிடுவோம். முதல்ல தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். அப்போ தான் அந்த மாவு போய் ஒன்று போல் பிடிச்சி வரும். இந்த அளவுக்கு நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிட்டோம். எண்ணெய் காய வச்சுருக்கோம். அது நம்ம எண்ணெய் காஞ்சோடனே காஞ்சிருச்சு. கறியிடக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். இல்லை, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் முறன்னு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. போதும். நம்ம மிதமான சூட்டில் வச்சு எடுத்தால் தான் அந்த மசாலா உதிராமல் இருக்கும். நல்லா வேகட்டும். அடங்கிருச்சு. நம்ம இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்களா, ஒன்று போல் மசாலா வந்து எதுலேயுமே எண்ணெயில் கொட்டலை. நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிணைஞ்சும் போது நம்ம நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைங்கும் போது நம்ம இல்லை டீ சாப்பிடும்போது நமக்கு எதாவது சாப்பிட்ணும்னா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் இருந்தால் கூட போதும். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் டீ சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று மேலே இந்த அளவுக்கு லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுக்கிற வேண்டியது தான். எண்ணெய் ரொம்ப நான் ஊற்றலை, ஏன்னா ஊற்றினா அந்த எண்ணெயை அடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. தீய இதமான சூட்டில் வைங்க, இல்லைன்னா கறியிரும். உள்ளுக்குள்ளே அந்த முறப்பு இருக்காது. இந்த மாதிரி சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அடுத்து இருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சு விடுவோம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி கருவேப்பிலை நம்ம பொரித்து மேலே சேர்த்துக்கலாம். பார்வையாக அழகாக இருக்கும். சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு மசாலா இல்லை நம்ம இதோடய கலக்கலாம். இருந்தாலும் நம்ம மேலே போட்டுக்கிடுவோம். இப்போ மசாலா கடலப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.